அம்மாவின் கதைகள். விவசாயம் பாம்பும். கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவரை தினந்தோறும் தன்னோட வயலில் சிரமப்பட்டு உழைச்சாலும் அவருக்கு ஏற்ற வருமானம் வர்றதே இல்லை. இதனால் மனம் உடைந்து ஒரு மரத்துக்கடியில் உட்கார்றாரு. உட்காந்துட்ருக்கப்ப பக்கத்தில் ஒரு எறும்பு புத்து இருக்குது. அதையே பார்த்துட்டு எதையோ மனசில் கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த எறும்பு புத்துலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வருது. அந்த பாம்பை பார்த்த உடனேயே அந்த விவசாயி கையெடுத்து கும்பிட்றாரு. இத்தனை நம்ம நிலத்துல தான் இந்த பாம்பு வச்சுட்டு வந்துச்சா, நம்ம ஒரு நாள் இதை கவனிக்கவே இல்லையே, ஒரு வேளை இதை நம்ம கவனிக்காதனால தான் நம்மளுக்கு விளைச்சல் எதுவும் கிடைக்கலையோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு மறுநாள்லேருந்து அந்த எறும்பு புத்தலுக்கு வந்து பாம்புக்கு பால் ஊற்றுறாரு. மறுநாள் அவர் சரி நம்ம இன்றைக்கும் போய் பால் ஊற்றலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பாம்பு வந்து பாலை குடிச்சிட்டு ஒரு தங்க நாணயத்தை போட்டுட்டு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறாரு. மறுநாளும் போய் பால் ஊற்றுறப்ப அதே மாதிரி பாலை குடிச்சிட்டு ஒரு தங்க நாணயம் இருக்குது. அப்போ தான் புரியுது இந்த விவசாயிக்கு, டெய்லி வந்து இந்த பாம்பு நம்மளுக்கு ஒரு நாணயம் தருது அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி ஊற்றுறாரு. அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கிறாரு. ஒரு நாள் வந்து இவருக்கு அவசரமான வேலை, பக்கத்து கிராமத்துக்கு போகிற வேலை இருந்ததுனால தன்னோட மகன்கிட்ட, நீ போய் இந்த எறும்பு புத்தில் பாம்பு இருக்கும், அதுக்கு நீ பாலை ஊற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த பையனும் மறுநாள் போய் பாலை ஊற்ற போகிறப்ப அங்கே ஒரு தங்க நாணயம் இருக்குது. அதை எடுத்துட்டு அவனுக்கு என்ன நினைக்கிறான், இந்த புத்துக்குள்ளே தான் நிறைய தங்க நாணயம் இருக்குது போல், எப்படி இந்த பாம்பு வெளியில் வரும், இந்த பாம்பை கொலை செஞ்சுட்டு நம்ம புத்தில் இருக்க தங்க நாணயத்தெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் உட்காந்துட்டே இருக்கிறப்ப பாம்பும் வெளியில் வருது. பக்கத்தில் இருக்க ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பை அடிக்கிறான். ஆனால் பாம்பு சாகலை. அதுக்கு பதிலாக பாம்புக்கு கோபம் வந்துடுது. அந்த விவசாயி மகனை வந்து கடிச்சிட்டு அந்த இடத்துல அவன் உயிர் போயிடுது. மறுநாள் வந்து அந்த விவசாயி பாம்பு புத்துக்குள்ளே வர்றப்ப தன்னோட மகன் இறந்து கிடக்கிறத பார்க்குறான். அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இது பாம்போட தப்பு இல்லை, தன்னோட மகன்தான் ஏதோ தப்பு செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கிட்ட தன்னோட மகனை நினச்சி மன்னிப்பு கேட்குறான். அந்த பாம்பு சொல்லுது, இல்லை இனிமேல் நம்ம எந்த ஒரு நாளும் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வைர கடலை மட்டும் கொடுத்துட்டு அது போயிடுது. இந்த கதையிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, அந்த பாம்பு இந்த விவசாயிக்கு உதவி பயனளிக்கணும்னு நினச்சிச்சு. ஆனால் நம்ம மனுஷனாக இருந்துட்டு நம்மளுக்கு அளவுக்கு மீறின ஆசையினால் நம்மளுக்கு இந்த உதவி கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நம்ம அளவுக்கு மீறின எந்த ஆசையும் படக்கூடாது.